எல்லோருக்கும் வணக்கம். நான் அன்பின் சமாதான ஊழியத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரர் மணி பேசுகிறேன். இந்த நாளிலே ஒரு சாட்சியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி இன்றைக்கு நான் விரும்புகிறேன். அந்த சாட்சி என்னென்பதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமில் ஒரு தாயாரை சந்திக்கும்படி அவளுக்கு இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை சொல்லும்படி நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த கடந்து போகிற அந்த சமயத்தில் அந்த தாயார் எனக்கு எதிர்பட்டாங்க. ஆனால் அந்த தாயாரோடு ஒரு 5 நிமிஷம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து சொல்ல ஆரம்பிச்சேன். உடனே அந்த தாயார் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ உன்னுடைய இயேசுவை பார்த்துருக்கிறியான்ட்டு. ஆனா நான் சொன்னேன், ஏம்மா எதுக்கு இப்படி கேட்கறீங்க நான் கேட்டேன். ஆனா உன்னுடைய இயேசுவை நான் பார்த்திருக்கிறேன் என்று அந்த தாயார் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னும் போது எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் இயேசு அறிஞ்சதில்ல, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றதில்ல, இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்புனா என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா தெரியாத ஒரு தாயார் இயேசுவை பார்த்தேன் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாகவே தான் இருந்தது. ஆனாலும் அந்த தாயாரிடத்துல உட்கார்ந்து நான் கேட்டேன், அம்மா நீங்க எப்படி இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி நீங்க இயேசுவை பார்த்தீங்கன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் தூங்கிட்டு இருந்தப்பா, என்னுடைய சொப்பனத்துல ஒரு வயதான பெரியவர், ரொம்பவும் வயசானவர் வந்திருந்தாரு. அவர் ஒரு வீதிக்குள்ள போனாரு. அந்த வீதிக்குள்ள போயிட்டு, இங்க என் வீடு இருந்துச்சு, அதை நான் தேடிட்டு இருக்கிறேம்மா அட்டு பேசிட்டு அநேக இடத்துல கேட்டுட்டு இருந்தாரு. ஆனாலும் அந்த வழியா நான் வந்தேன். ஆனா அந்த பெரியவரை பார்த்து கேட்டேன், யாரையா நீங்க, எந்த ஊரு, இங்க எப்படி இன்னையா வந்து தேடுறீங்க நான் கேட்டேன். ஆனா அந்த பெரியவர் சொன்னாரு, இங்க என் வீடு இருந்துச்சுமா, அது நான் எங்க இருக்குன்னு தெரியல, அதம்மா நான் தேடிட்டு இருக்கிறேன்னாரு. இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம். தூங்கி சொப்பனத்தை விட்டு வெளியே வந்த பிறகு, யார் இந்த பெரியவர், இவர் எதுக்காக இந்த இடத்துல வந்து தேடிட்டு இருந்தாருன்னு இந்த அம்மா நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா யோசிக்கும் போதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது. என்னன்னா, அந்த தாத்தா தேடி இருந்த இடம் ஒரு சர்ச் இருந்திருக்கு. அந்த இடத்துல அந்த ஐயா தேடி கொண்டிருந்த போது அந்த இடத்துல ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சை குறித்து யாருக்கும் தெரியாது அவ்வளவா. ஆனாலும் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சர்ச் இருக்கிறத அந்த அம்மா பார்த்திருக்கிறாங்க. இப்ப அந்த தேடி வந்தவர் யார் என்பதை அந்த தாயார் தெரிந்து கொண்டாங்க. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதையும் அந்த தாயார் புரிந்து கொண்டாங்க. புரிந்து கொண்டது மாத்திரமல்ல, ஆனால் அந்த சபையை தேடி இயேசு வந்திருக்கிறார் என்பதையும் அந்த அம்மா அப்பதான் நம்ப ஆரம்பிச்சாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வீடை தேடி ஆண்டவர் எப்பொழுதும் வருவார். ஏனென்றால் இயேசு சொல்கிறார், வானத்தின் பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று. தேவனுடைய வீட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வீட்டுக்கு எப்பொழுதும் வருவார். அவர் எப்பொழுதும் வருவதற்காக ஆயத்தமா இருக்கிறார். God bless you.